ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நெய், 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம், 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் லைட்டாக. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் தட்டி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து ஒரு வாசனைக்காக மட்டும்தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ண உடனேயே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லமெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இதில் வந்து நம்ம சுகரெல்லாம் வந்து ஆட் பண்ணல, வெல்லம் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு வந்து ஹெல்த்தி. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு நெய் வந்து பிடிக்கல அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்துட்டு மீதி வந்து அன்ஃப்ளேவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நீங்கள் நெய் வந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த பதத்துக்கு வரும். அப்படி வந்து நெய் வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப திரியாக தான் வரும். இந்த பதத்துக்கு வந்து வராது. பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா உருகி சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு நான் அதில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாதாம் துண்டுகள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.